ஏன் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை? இன்னைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க போகிறோம். நமக்குள் இருக்கிற தேவ வார்த்தை, அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அந்த வல்லமை இன்னைக்கு ஏன் அது வெளிவர மாட்டேங்குது? ஏன் பயன்பட முடியவில்லை? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் நம்மளுடைய உப்பு அநேகருக்கு பயன்படவில்லை? ஏன் நம்மளுடைய வெளிச்சம் அநேகருக்கு சென்றடைய மாட்டேங்குதுன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளை எழும்பி பிரகாசிக்க விடாமல் இருக்கக்கூடிய 2 முக்கியமான காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்ககிட்ட வந்திருக்குன்னா இது ஏதேச்சியாக வரல. கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ரகசியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இந்த வீடியோ உங்ககிட்ட வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல யூடியூப் சேனல். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக காணப்பட்டு வருகிறது. நீங்கள் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் உள்ள வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோவில் இன்னைக்கு உள்ள காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 60வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இவ்வாறாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசின்னு சொல்லி இது ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. ஒவ்வொரு வேறும் மனுஷி யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் மனிதனாக இருக்கிறவங்க, மனுஷராக இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் எழும்பி பிரகாசி. இது மிருகங்களுக்கோ மரஞ்செடி கொடிகளுக்கோ உள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையே கிடையாது. இது மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு பேருக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எழும்பி பிரகாசி, உன்னோட ஒளி வந்திருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யூ பிகம் அ லைட். நீங்கள் ஒரு லைட்டாக, விளக்காக மாறுகிறீர்கள். உங்களிலிருந்து வெளிச்சம் பிறருக்கு செல்லும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, அந்த வெளிச்சத்தை கண்டு பிதாவாகிய தேவனை இந்த உலகத்தில் உள்ள பாவிகளும் மக்களும் மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் இயேசு உங்களில் பிரகாசித்திருக்கிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பிரகாசிப்பார்கள். அவர்களை கொண்டு தேவன் ஜொலிப்பார். அவர்கள் மூலமாக வெளிச்சம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படும். இயேசு செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் மூலமாக செய்வார். இயேசு உங்கள் மூலமாக பலவீனப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு செல்வார், வியாதியஸ்தர்களுடைய வீட்டுக்கு செல்வார், நிந்தனையில் இருக்கிறவங்களுடைய வீட்டுக்கு செல்வார், கண்ணீரில் இருக்கிறவங்களுடைய வீட்டுக்கு செல்வார். உங்கள் மூலமாக தான் செல்வார். ஆனால் இன்று ஏன் அது தடைப்பட்டிருக்கிறது என்றால் 2 காரியம் இருக்கிறது. நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக புரிந்து கொள்ள வேத வசனத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 6வது அதிகாரத்தில் 47-48 சொல்லுகிறது: என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, தேவச்சனங்களே, ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கற்பாறை மாதிரி இருக்கிறாங்க. அந்த கற்பாறைக்கு மேலே வீடு வச்சவங்க போல இருக்கிறாங்க. அதே 49வது வசனம் சொல்லுகிறது: அவருடைய வார்த்தையை கேட்காம, அவர் சொல்லுகிறத செய்யாம இருக்கிற ஒவ்வொரு பேரும் மண்ணில் மேல் அஸ்திபாரம் போட்டு அந்த மண்ணுக்கு மேலே வீடு கட்டுறவங்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அப்போ மண்ணுக்கு மேலே ஒரு அஸ்திபாரமும் வீடு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீர் ஓட்டம் வரும் பொழுது அந்த நீர் ஓட்டம் என்ன செய்யும்? அந்த வீடை மூழ்கடிச்சு விடும். 2 போராட்டம் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு வெளிப்பிரகாரமான போராட்டம், உள்ளான போராட்டம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், நீர் ஓட்டம் வந்து மோதிட்டு அந்த வீட்டுக்கு மேலே என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நம்ம வீடை தாக்குகிற போராட்டம். அடுத்தது, வெளியே இருந்து தாக்கும் பொழுது உள்ளே இருக்கிற அஸ்திபாரம் தான் நம்மளை பலப்படுத்தும். கீழே இருக்கிறது மண்ணா இல்லை கற்பாறையான்னு பார்க்க வேண்டும். அப்போ உள்ள ஒரு ஸ்டெடினஸ் வேணும். கற்பாறை என்பது வேத வசனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது.
அப்போ 2 இடத்துல இருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு அட்டாக் இருக்கிறது. ஒன்று உங்களுக்குள்ளே ஒரு அட்டாக் இருக்குது, இன்னொன்று வெளியே இருந்து அட்டாக் வருகிறது. வெளியே இருந்து ஆபத்து வருகிறது, உங்களுக்குள்ளாடியும் ஆபத்து இருக்கிறது. உங்களுக்குள்ள ஆபத்து எப்படி வருகிறது என்றால், எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்காமல், கேட்ட பிற்பாடும் கீழ்ப்படியாமல் அதன்படி செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மணலில் மேல் இருக்கிறீர்கள், ஆபத்தான தருவாயில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிறகும் அதை செய்யாமல் இருக்கிறது தான் ஆபத்து. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, காரணம் அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க வேறு ஏதோ மதத்தில் இருந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஆபத்து என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபாசிக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஆனால் எங்கே பிரச்சனை வந்து விட்டது? கர்த்தருடைய வார்த்தையே நிறையா கேட்டும் அதை செய்ய மறந்தவர்கள். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, மகனே நீ ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த 50 ரூபாவை அந்த ஐயாட்ட கொடுத்துரு, நான் நேற்றைய தினத்தில் கடனாக வாங்கிட்டு வந்தேன், நீ கொடுத்துரு என்று சொல்லுகிறாங்க. இவன் போகிற வழியில் என்ன செய்கிறான்? அந்த 50 ரூபாவை கொண்டு போகிறான், ஆனால் கொடுக்க மறந்து விடுகிறான். 2வது நாளும் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு தேவை வருகிறது. அதனால் என்ன செய்கிறான்? அந்த 50 ரூபா எடுத்து அவனுக்கு தேவையான கடையில் போய் தேவையான முட்டாய்கள், ஸ்லேட்டு, பென்சில் என்னெல்லாம் தேவையெல்லாம் வாங்கிட்டான். நம்பர் 1, அப்பா சொன்னதை கீழ்ப்படியாமல் இருக்கிறது பெரிய குற்றம். 2வது, அவன் தவறு செய்தது பெரிய தப்பு. இதே போல் இன்றைக்கி தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய சொந்த ஆலோசனையை செயல்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அந்த தம்பி அப்பாவுடைய ஆலோசனையை கேட்கறது மட்டும் இல்லாமல், அதை தவிர்க்கிறது மட்டும் அல்லாமல் அவனுக்குடைய சொந்த ஆலோசனையை செய்தான். இப்பொழுது பாருங்கள், அந்த தம்பி வீட்டுக்கு வருகிறான், அந்த கடன்காரன் வீட்டுக்கு வருகிறான். அந்த அப்பா 50 ரூபா கேட்டு அந்த அப்பாவோடு சண்டை போடுகிறான். இதை அவனும் சேர்ந்து அனுபவித்தான். தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய குடும்பமும் அந்த கடன்காரனால் நிந்திக்கப்பட்டது. அவங்க அப்பாவுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே அவமானம், அவனுக்கும் அவமானம். அந்த நபர் சென்ற பிறகு அப்பா கேட்டார், இந்த பணத்தை என்ன செய்தாய்? உடனே அவன் நடந்ததெல்லாம் சொல்லுகிறான். அவனுக்கு 2 அடி கிடைக்குது. பார்த்தீங்களா, ஒரு பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், முடிவது ஆபத்தாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப சின்ன பதிவு தான், ரொம்ப முக்கியமான பதிவு. உள்ளே இருக்கிற போராட்டமும் வெளியே இருக்கிற போராட்டமும் ஒரு நபருடைய வெளிச்சத்தை குறைக்கும். ஒரு விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்கை எப்படி தாக்குதல் உண்டாகுதுன்னு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா, எண்ணெய், திரி இதெல்லாம் இருக்கும். திரிலாம் அப்படியே கரிஞ்சு போயிடும். முன்னாடிலாம் நிறைய விளக்குகள் உண்டு, குத்து விளக்குகள். அதில் பார்த்தீங்கன்னா திரி இருக்கும். அந்த திரியை ஏற்ற 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 என்ன ஆகும்னா அந்த வெளிச்சம் கூடிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த திரி பெருசாக 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 அதை சுத்த 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 அந்த திரி மேலே வரும். அதை குறைக்க 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 அந்த திரி உள்ளே போகும். எவ்வளோ தூரம் அந்த திரி வெளியே வருகிறதோ அவ்வளோ தூரம் அந்த திரி எரிஞ்சு கருகும். கருக 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 அதனுடைய பொடிகள் எல்லாம் அதில் விழுந்து 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 அந்த சிமினி எல்லாம் கருத்து போய்விடும். அப்போ உள்ளே இருந்து வருகிற போராட்டம் நம்ம தேவனால் பயன்படுத்தப்படும் பொழுது நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் சுத்திகரிக்க வேண்டும். ஒரு விளக்கு அழகான அந்த சிம்னியை வச்சு விடுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணாடி குழுவை மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அந்த சிமினி விளக்குகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்குள்ள காலத்து மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே அந்த விளக்கில் வாழ்ந்தவர்கள் தான். அந்த சிமினி விளக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், தொடச்சி வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். அங்கே உள்ளது இங்கே தெரியும். ஆனால் ஒருக்கா அது உபயோகப்பட்ட பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா கரிகரியாக இருக்கும், கருப்பு கலரில் மாதிரி இருக்கும். அப்போது தேவன் நம்மளை உபயோகப்படுத்தினா நிச்சயமாக நமக்குள்ளே என்ன உண்டாகும்? நம்ம உபயோகப்படுத்தப்பட்ட சில கழிவுகள் நமக்கு உண்டாகும். தேவன் உங்களை ஒரு ஆளுக்கு உதவி செய்ய உங்களை பயன்படுத்தினார்னா அதில் ஆவிக்குரிய மண்டலத்தில் சில குறைவுகள் இருக்கும். பயன்பட்டாலும் சில கரிகள் நம்மளை ஒட்டி கொள்ளும். நாம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை கழுவ வேண்டும். தாவீது பாருங்க, எதிரிகளையெல்லாம் வீழ்த்தின பிறகு அந்த ஆயுதங்களையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வார்னா குளத்தில் தண்ணி இருக்கிற இடத்துல கழுவார். ஏன்னா அந்த ஆயுதங்கள் பெரிய வெற்றியை தழுவிருக்கிறது, அநேக எதிரிகளை வீழ்த்தியது. ஆனால் அந்த ஆயுதத்தினுடைய கூர்மைத்தன்மை இப்போ குறைஞ்சிருக்கு. அந்த ஆயுதத்தினுடைய பிடிகள்லையும் ஆயுதங்களையும் இரத்தக்கரைகள் இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறார் தாவீதும் அவருடைய கூட்டமும் குளத்தில் போய் கழுவுது. என்னுடைய தரிசனத்தில் அடிக்கடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுவார்,
ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு தரிசனங்களை காட்டுவார். ஆம் தேவ ஜனங்களே, ஸ்பிரிச்சுவல் WF ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வருகிற நாட்களில் ஆவிக்குரிய வரங்களை குறித்தும் கனிகளை குறித்தும் நிறையா பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவர் பேசுகிறாரு, எப்படி ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து சத்தம் கேட்குது, எப்படி தூதர்கள் உண்மையாகவே தரிசிக்க முடியுமா, அவர்களை பார்க்க முடியுமா, இயேசுவை தரிசிக்க முடியுமா, இதெல்லாம் உண்மையா, இன்றைக்கி இந்த உலகத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதை குறித்து எல்லாம் வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்துருங்க. அநேக ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சிமினி எரிந்து ஜொலிக்கும் பொழுது அது கரியாகிறது. நான் அதுக்கு ஈடாக தான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். தாவீதும் என்ன செய்கிறாரு, அவருடைய கூட்டங்கள் எல்லாம் வெற்றி வந்த பிறகு அந்த கத்தியை கூர்மையாக்குறதுக்கும் கத்தியை கழுவுறதற்கும் கத்தியை சுத்திகரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கு, ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கு. இப்போ அந்த வெற்றிக்கு பிறகு அந்த ஆயுதங்களை சுத்திகரிக்க வேண்டும். ஒரு பெரிய யுத்தம் பண்ண பிறகு எல்லாருடைய உடம்பும் சோர்ந்து போகும், பலனெல்லாம் குறைந்து போகும். இப்போ தேவையான இளைப்பாறுதல், தேவையான உணவு அவர்களுக்கு நிச்சயம் தேவை. தேவஜனமே, தேவன் என்னதான் நம்மளை பயன்படுத்தினாலும் நமக்கு உரம் தேவை இருக்கிறது, நமக்கு நல்ல வசனம் தேவை இருக்கிறது. நாம் திரும்பியும் பயன்பட வேண்டும் என்றால் திரும்பியும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் ஆவியினால் நிரப்பப்பட்டேன்னு சொல்லக்கூடாது, திரும்பியும் நிரப்பப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்கள், சிம்சோனுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போராட்டம் வரும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ரீஃபில் ஆகினான், திரும்பியும் நிரப்பப்படப்பட்டான். ஒரு காலம் நிரப்புவார், திரும்பி நிரப்புகிறது, மறுபடி நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு ஜனங்களும் திரும்பி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் திரும்பி நிரப்பப்படலைன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போவீங்க. இதுதான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஒரு விளக்குக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அது பயன்பட்டாலே திரும்பி அடுத்த 1 மணிக்கூர் திரும்பி அடுத்த நாள் எரியணும்னா அதற்கு சுத்திகரிப்பு தேவை. அது மட்டும் இல்லை, அதற்குள்ளாடி நல்ல எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் இருந்தால்தான் விளக்கு எரியும். இதே போல தான் தேவஜனமே, நமக்குள் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும், அந்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேண்டும், வசனமாகிய எண்ணெய் நமக்கு வேண்டும். இந்த எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும். விளக்கு இருக்கிறதுனாலையோ, தீக்குச்சி இருக்கிறதுனாலையோ, திரி இருக்கிறதுனாலையோ, நல்ல சிமினி இருக்கிறதுனாலையோ, நல்ல மணன கேன் இருக்குது, அந்த சிமினிக்கு கீழே அந்த கேன் கொடுத்துருப்பாங்க, அது இருக்கிறதுனாலையோ எரியாது. இது எல்லாம் இருந்தாலும் அதற்கு தேவையான எண்ணெய், அந்த மணெண்ணெயை சொல்லுவாங்கள்ல, அந்த கெரோசினை ஊற்ற வேண்டும், அப்பொழுது தான் அது எரியும். இதே போல் தேவஜனமே, ஒரு மனுஷன் என்னதான் அவன் தேவ பிள்ளையாக இருந்தாலும், சபைக்கே போனாலும், அவனுக்குள்ள வசனம் இருக்க வேண்டும், அவன் தேவனோடு இருக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிறதுலவா, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன்தான் கற்பாறையின் மேல் இருக்கிறான். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வசனத்தின் அந்த ஐக்கியத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நீங்களும் வசனமும் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறீங்க? ஏன்னா வசனம் தான் கற்பாறை. என்ன ஆனாலும் உங்களை சந்தேகப்பட விடாது. உங்களுக்குள்ள வசனத்தை நிரப்பி வைத்தீங்கன்னா நீங்கள் யோசித்தாலே வசனத்தை தான் யோசிப்பீங்க. நீங்கள் பேசினாலும் வசனத்தை தான் பேசுவீங்க. அப்போ அவிசுவாசம் வராது. உங்கள் நாவினுடைய அதிகாரம் மரணத்தையும் ஜீவனையும் பிறப்பிக்கும். உங்களுக்குள்ள வசனம் இருந்துன்னா வாயை திறக்கும் பொழுது வசனம் தான் வரும். காலையில் எழும்புறீங்க, நடந்து கதவை திறந்து வெளியே போகிறீங்க, ஒரு மந்திரவாதி உங்கள் குறுக்க வாரான், உடனே நீங்கள் யோசிப்பீங்க, இந்த நாளே போச்சு, அவ்வளோதான், இந்த மந்திரவாதி நம்மளை பார்த்துட்டான். அதுவும் நம்ம பிள்ளைலாம் அழகாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகுது, காலேஜுக்கு போகுது, என் பொட்ட பிள்ளை அழகாக வேலைக்கு போகுது, இந்த பிள்ளைக்கு முன்னாடியே அந்த மந்திரவாதி வாரான், ஐயையோ இன்னைக்கு போச்சே, இன்னைக்கு நாளே நாசம் ஆகிட்டே அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் கருப்பு பூனை போனால் கூட என்ன நினைக்காங்க, இது கெட்ட சகுனம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட ஒரு பயமான பதட்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் உடனே வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் என்ன செய்வீங்க தெரியுமா? உங்களுக்குள்ளிருந்து வசனம் புறப்பட்டு வரும். அந்த வசனம் சொல்லும், இது கர்த்தர் தந்த நாள், இது வேதனை அல்ல, இந்த நாளில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன், இது கர்த்தர் தந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரவாதியால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பூனையால் ஒன்றும் செய்ய முடியாது. சந்தோஷமாக உங்கள் பிள்ளை போயிட்டு வருவாங்க. கர்த்தர் இது முதற்கொண்டு உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். உடனே இந்த வசனத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைக்கு பின்னாடி ஒரு தூதர்களின் பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் வசனம் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த மந்திரவாதி கடந்து செல்லும் பொழுது உங்கள் பிள்ளை திடீர்னு கால் வலிக்கு கீழே விழும், கீழே கால் உடஞ்சிட்டு திரும்பி வரலாம், சில ஆபத்துகளை தாண்டி வரலாம். ஏன்னா இந்த உலகத்தில் அந்தகார ஆவிகள் இருக்குது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது.
அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். அதனால் தேவஜனங்களை எவ்வளோ தூரம் வசனத்தினால் உங்களை நிரப்ப முடியுமோ நிரப்புங்க. அதுதான் எண்ணெய். அது இருந்தால்தான் நம்ம பயன்பட முடியும், நம்ம விளக்கு எரியும். சரி, இனி இந்த விளக்கை உள்ளே இருந்து அழிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து விட்டோம். அதற்கு திரி நாசாகலாம், அந்த சிமினி கரிஞ்சு போகலாம், இல்லை மனநெ இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்படி பல ரீதியில் அந்த விளக்கு உள்ளே இருந்து பாதிக்கப்படுகிறது. இனி அந்த விளக்கை எரிய விடாமல் வெளியே இருந்து அடிக்கிற காற்று, வெளியே மழை அடிச்சிச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சிரும், காற்று அடித்தாலும் அது கஷ்டப்படும். இதே போல தான் ஒரு தேவஜனத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தன்னை ஆயத்தப்படுத்தினாலும் வெளியே இருந்து போராட்டம் வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருவெள்ளம், நீரோட்டம், காற்று, புயல் அடிக்குது. எதுக்கு? தேவஜனமே உங்கள் அபிஷேகத்தை அணைத்து போடுறதுக்கு, உங்கள் வெளிச்சத்தை அணைத்து போடுறதுக்கு. உங்களுக்குள்ள பற்றி எரிகிற அந்த வெளிச்சம், சுவிசேஷத்தின் வெளிச்சம், அந்த வசனத்தின் வெளிச்சம், பாவிகளை உணர்வுள்ளவனாய் மாற்றும் அந்த வெளிச்சம், அநேகருக்கு ஆலோசனை தருகிற அந்த வெளிச்சம், அநேகருக்கு முன்பதாக, முதியோர்களுக்கு முன்பதாக உங்களை ஞானியாய் மாற்றுகிற அந்த வெளிச்சம், உங்களை நீதிமானாய் மாற்றுகிற அந்த வெளிச்சம், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்குள்ள வேறுபாடுகளை கொண்டு வருகிற அந்த வசனத்தின் வெளிச்சத்தை திருட வந்திருக்கிறது. நீங்கள் இலை உதராமல் கனி கொடுக்க வைக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை திருட வந்திருக்கிறது. அந்த வசனத்தின் வெளிச்சத்தை திருட வந்திருக்கிறது. அந்த காற்றினுடைய ஒரே பர்பஸ், அதனுடைய ஒரே திட்டம், அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அணைந்து போகும். அதுதான் அதனுடைய திட்டம். இன்றைக்கி 2 இடத்துல இருந்து போராட்டம் வருகிறது. வெளியே இருந்து போராட்டம், கம்பெனியிலிருந்து போராட்டம், குடும்பத்திலிருந்து போராட்டம், வீட்டுக்கு வெளியே நண்பர்கள்ட்ட இருந்து போராட்டம், பக்கத்து வீட்டில் இருந்து போராட்டம். நீங்கள் கவலையே படாதீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, விளக்க ஜொலித்து எரிய பண்ணுங்க. சிமினியை கவனமாக வைத்து கொள்ளுங்க. அந்த சிமினி இருக்கிற வரைக்கும் எந்த காத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவி என்ற சிமினிக்குள்ளே ஒளிஞ்சு கொள்ளுங்க. எந்த அந்தகார சக்தி ஒன்றும் செய்ய முடியாது. தினமும் ஜெபிங்க. தூதர்களின் பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் தேவ ஜனமே. ஒரு அருமையான சாட்சியை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சாட்சியில் ஒரு தகப்பன், ஒரு கைப்பிள்ளை, கிட்டத்தட்ட 3 வயசு இருக்கும். அந்த பிள்ளை, மனைவி, 3 பேர் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. ரேஷன் கடையில் அவங்களுக்கு ஜாமான் வாங்க முடியாது, அவர்களை ஒதுக்கி வச்சாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, அவர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, கரண்டை கட் பண்ணாங்க. ஊருக்கு புறம்பே ஒரு வீட்டில் அந்த குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பம் ஊருக்குள்ளே வர முடியாது. இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால. கிட்டத்தட்ட 16 நாள் சாப்பாடு இல்லாமல் அந்த குடும்பம் இருந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறான், இன்னைக்கு அந்த பிள்ளையை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்கிறான். சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்கள், வேதனையான தருணம். இந்த நேரத்தில் அவங்க அப்பா இரவு நேரம் ஜெபிக்கிறார். நைட்டு 12 மணி இருக்கும், முட்டு போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவன் சவால் விட்டுருக்கிறான், இன்னைக்கு அந்த பிள்ளை மறிக்கும். அதே போல் அந்த பிள்ளைக்கு நல்ல தீவிரமான காய்ச்சல். அந்த பிள்ளையினுடைய வாயில் நுர தள்ளிட்டு வெளியே நுரையா வருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வாகனம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கிலோமீட்டர் போகணும். பஸ் வசதி கிடையாது, ஒரு பைக் வசதி கூட இல்லை. அந்த வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான் பாதுகாப்பு. இந்த அப்பா நைட்டு இருந்து ஜெபிக்கிறார், அம்மா ஜெபிக்கிறாங்க. பிள்ளை மரணப்படுக்கையில் கிடக்குது. வீட்டில் ஆகாரம் இல்லை, கரண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நிலா வெளிச்சத்தில் அந்த வீடு அப்படியே இருக்குது. அந்த மந்திரவாதி சொன்னான், இவனை பாருங்கள், இன்னைக்கு நான் கொல்லுவேன், உன் பிள்ளையை கொல்லுவேன்னு சொன்னது போல் அங்கே பூஜை நடந்து கொண்டு இருக்குது, விக்கிரக வல்லமைகள் நடந்து கொண்டு இருக்குது, பில்லி சுனிய காரியங்கள் செய்கிறாங்க. அந்த மந்திரவாதியே அவனுடைய வீட்டுக்கு வந்தான். நைட்டு நேரம் 1 மணி 2 மணி இருக்கும். அந்த 12 மணி அளவில் வாரான். வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழியை தோண்டுகிறான். தோண்டி கொண்டு இருக்கிறான். உள்ள பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளையினுடைய வாயில் நுர தள்ளி கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க அப்பா முட்டு போட்டு அப்படியே ஜெபிக்கிறார், அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இவன் தோண்ட தோண்ட அவனுடைய அந்த இரும்பு கம்பியில் ஷாக் அடிக்குது. அவனால் தோண்ட முடியல. அவனுக்கு ஏதோ ஒரு பவர் அவனை தள்ளுது. அவனால் ஒரு குத்துவும் அவனை தூக்கி வீசும். என்னடா இந்த வீடை தோண்ட முடியல, இந்த வீட்டுக்கிட்ட நெருங்க முடியலன்னு சொல்லி அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஜன்னல் வழியாக எட்டி வந்து பார்க்க வந்தா, இந்த மனுஷன் வேற லாங்குவேஜில், அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டு இருக்கிற காட்சியை அந்த மந்திரவாதி பார்த்து அவன் தூர தூக்கி வீசப்பட்டான். தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் அங்கே பெரிய கிரியை செய்தார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அப்படியே ஒரு ஜீப்பு போய் கொண்டு இருந்தது. அந்த ஜீப்பு கிட்டத்தட்ட என்ன செய்கிறது என்றால், ஒரு கேம்பு மாதிரி சில போலீஸுகள் என்ன செஞ்சாங்கன்னா கேம்புக்காக வந்திருந்தாங்க. அவர்களெல்லாம் கடந்து செல்லும் பொழுது அவங்க ஜீப் ரிப்பேர் ஆனவுடனே அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறையா மீதி சாப்பாடு அங்கே பாக்கி இருக்குது.
அப்போ அந்த சாப்பாடு எல்லாம் தூரத்தில் இருக்கிற இந்த வீடை பார்த்த உடனே இந்த வீட்டில் போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ போலீஸ்மாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கேருந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாடெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 16 நாள் சாப்பிடலை. ஆண்டவர் ஒரு விருந்து வச்சு ஒரு மந்திரவாதியை தொட்டு, அந்த மந்திரவாதி கர்த்தர் தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிற லெவலில் கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரு தகப்பனுடைய முழங்கால் ஜெபம். தேவ ஜனங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியோர் பெரியோர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்க. இரவு நேரத்தில் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளை திருடுற வல்லமை உண்டு, உங்கள் அழைப்பை திருடுகிற வல்லமை உண்டு, உங்களுடைய அபிஷேகத்தை திருடுகிற வல்லமை உண்டு, உங்களை எழும்பி பிரகாசிக்க விடாதபடி செயல்படுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உண்டு. எந்த மனுஷனும் நம்மளுடைய எதிரி அல்ல. வேதம் சொல்லுகிறபடி பிசாசு தான் நம்மளுடைய எதிரி. அவனுடைய ஆவிகள், இருளின் ஆவிகள், டீமன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ், இப்படி நிறைய வேதத்தில் போட்டிருக்கிறது. பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், இந்த ஆவிகள் நம்மளை எழும்ப விடாது. அப்போ இரவு நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபித்துட்டு படுங்க. உங்கள் பிள்ளைகள் தூங்கிடுவாங்கங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க சின்ன பிள்ளைகள். அவர்களுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒரு காலம் வரும்பொழுது அவங்க ஜெபிப்பாங்க. அது வரைக்கும் அவர்களை ஜெபத்தில் தாங்க வேண்டியது நீங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு பூமியில் பாலகனாக இருக்கும் பொழுது அவர் உலகத்தையே ரட்சிக்க வந்தவர். ஆனால் அவரையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. அவர் பாலகனாக இருக்கும் பொழுது அவரை காத்துக்கொள்றதுக்கு அவருக்கு தெரியாமல் தான் அவர் சின்ன பிள்ளையாக இருந்தார் இல்லையா? அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தூதனுடைய ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறான், கனவுல வந்து யோசேப்புக்கு வந்து சொல்கிறான், பிள்ளை இங்கேருந்து கூப்பிட்டு போ, இந்த பிள்ளையை கொள்றதுக்கு இங்கே ராஜா இருக்கிறான். எப்படி பார்த்தீங்களா? அப்போது நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைகளை நம்ம தான் ஜெபித்து காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவையே, பாலகனாக இருந்த இயேசுவையே அவங்க அம்மா அப்பா தான் பாதுகாத்தாங்க ஆரம்ப நாட்களில். மோசே பாருங்கள், அவன் இஸ்ரவேல் ஜனங்களையே ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் அனுப்பின ஒரு இரட்சகன் போல இருந்தான். அவனை சின்ன வயசில் பாதுகாக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா தான் ஆண்டு ஏற்படுத்தினார். இன்றைக்கி நீங்கள் சிலரை பாதுகாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க தேசத்தையே பாதுகாப்பாங்க, ஒரு ஊழியனாக மாறுவாங்க, பல ஆயிரங்களுக்கு அவங்க நிற்பாங்க. அதனால் நம்ம கடமை என்னென்னா, நம்ம ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? தூதர்களின் பாதுகாப்பு உண்டாகணும். இதுதான் நம்ம சிமினினா என்ன? அந்த விளக்கு சுற்றிலும் அந்த தீயை அணைய விடாமல் பாதுகாக்கிற சிமினி. உங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இருந்தாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு இருந்துன்னா, பில்லி சூனியம், அந்தகாரங்கள், இருளின் ஆவிகள், ஏவல் எதுவுமே செயல்படாதுங்க. உங்களை சுற்றிலும் ஒரு வானவில் போல ஒரு மகிமை இருந்துச்சுன்னா எந்த பிசாசும் நெருங்காது. அப்போ பெருவெல்லம் வரும், மந்திரிகங்கள் வரும், பில்லி சூனியங்கள் வரும், ஆனால் அது செயல்படாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போயிடும். அதனால் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களை சுற்றிலும் பாதுகாப்பு உண்டாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதான் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ நம்ம தேடாமல் கிடைக்காது, தட்டாமல் திறக்காது, கேட்காமலும் கிடைக்காது. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம சார்பில் உள்ள விஷயங்களை நம்ம சீர்படுத்தணும். நமக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை நம்ம சீர்படுத்தணும். வெளியிருந்து வருகிற போராட்டம் நம்மளை தாக்காதபடி நம்ம அஸ்திவாரத்தை வசனமாகிய கற்பாறையின் மேலே வைக்கணும். வசனத்தில் நம்ம வாழ்க்கையை கட்டுறது தான் ஆவியில் நடக்கிற செயல்பாடு. ஆவியில் நடக்கணும்னா நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா வசனம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது. நீங்கள் அதை எழுத்துக்கள் நினைக்கிங்க, அது எழுத்து கிடையாது, அது ஆவியின் பட்டயம். ஒவ்வொரு வசனமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் கத்தி மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அதை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ரேங்கு கூடிக்கிட்டே இருக்கும், வல்லமை கூடிக்கிட்டே இருக்கும். பிசாசுக்கு அது தெரியும், உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். அதனால் உங்கள் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக்குங்க. நீங்கள் ஆவியில் நடக்கிறதுக்கு வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க. சூழ்நிலை சொல்கிறத நம்பாதீங்க, மனுஷன் சொல்கிறத நம்பாதீங்க. ஃபைனல் டிக்ளரேஷன் வந்து கர்த்தர் சொல்கிறது தான் கடைசி அறிவிப்பு. உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் நடக்காது. கடைசியாக ஒரு அறிவிப்பு இருக்குது. அது என்ன அறிவிப்பு? வசனம் சொல்கிறதா உண்மை. நீதிமான அன்று பசியினால் வருந்த விட மாட்டார். அப்போ கண்டிப்பாக அது நடக்கும். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குற ஆண்டர்கிட்ட வந்துட்டால் போதும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது. கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தர் ஞானத்தை தருவார். எல்லா விஷயத்துலையும் கர்த்தர் நமக்காக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட வர வேண்டியது தான் அவசியம். இன்றைக்கி நம்ம 2 காரியம் பார்த்துருக்குறோம். நம்ம அபிஷேகத்தை தடை செய்கிற 2 காரியம், பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் நமக்குள்ளே இருந்து வெளியே வராதபடி தடை செய்கிற 2 காரியம். ஒன்று, அது நமக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, வெளியே இருந்து வருகிறது. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வெளியே இருந்து வருகிறத தடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உள்ளே நீங்கள் செம்மையாயிட்டீங்கன்னா, உள்ள கற்பாறையாக மாறிட்டீங்கன்னா, வெளியே உள்ளது தானாக அது தோற்று போய்விடும். கற்பாறையின்
மேலே இருந்த வீடை பெருவெள்ளம் வந்துச்சு, காற்று வீசிச்சு, நீரோட்டம் வந்துச்சு. ஆனாலும் அந்த நீரோட்டமோ காற்றோ பெருவெள்ளமோ ஒன்றுமே செய்யலை. காரணம், இது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போது நீங்கள் வெளியே உள்ள போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, உள்ள அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக்குங்க. பைபிளோடு இணைஞ்சிருங்க. கர்த்தரோடு இணைந்தவன் அவரோடு ஒரே சரீரமாக இருக்கிறோம். நம்ம ஆவியில் ஒரே ஆவியாக இருக்கிறோம். ஆவிக்குரிய சரீரத்தோடு இணைந்திருக்கிறோம். தேவனோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். தேவனும் அவனும் ஒரே ஆவியாக மாறிடுவாங்க. இந்த ஆவி கர்த்தருடையது. இது கர்த்தர் தந்த தீபம். நம்ம அவருடைய பிள்ளை. அப்போ நம்ம அவரோடு இணைந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இணைய முடியும்? வசனத்தோடு இணையும் பொழுது, வசனத்தை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம அவரோடு இணைந்துருவோம். அப்போ கற்பாறையின் மேலே இருப்போம். அப்போ எந்த பிசாசு சொல்கிறது நடக்காது, மந்திரவாதி சொல்கிறது நடக்காது, கர்த்தர் சொல்கிறது தான் நடக்கும். இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான பதிவுகள் வாரத்தில் 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் இரவு 9 மணி அளவில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படுகிறது. அந்த லிங்கை பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிரோஜனமான அநேக காரியங்களை நம்ம இன்னும் வர நாட்களில் தியானிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம அபிஷேகத்தை வெளியே கொண்டு வராமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. விழுந்து விழுந்து எழும்புறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் உங்கள் இருதயத்தை சரியாக்கி கொள்ளுங்கள். இதை தான் வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுது. ஜெபிக்க முடியாமல் போகுதா, உபாசிக்க முடியாமல் போகுதா, உடனே என்ன செய்யுங்க? உங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்க. இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு லைட்டு பிரகாசமாக எரிந்து பிரகாசிக்கும் பொழுது அந்த விளக்கில் இருந்து, அந்த புகையிலிருந்து நிறைய கரி வரும். இதே போல் நீங்கள் தேவனுக்காக மகிமையாக பயன்படும் பொழுது நிறைய கரிபட்ட அனுபவம் நமக்கு வரும். இது இயற்கை. அப்போ நம்ம கர்த்தர் சமூகத்திலேருந்து சுத்திகரிக்க வேண்டும். என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, நீங்கள் உடனே உங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்க. இருதயத்தில் தான் போராட்டம் வந்திருக்கு, வேறு எங்கேயும் கிடையாது. உங்கள் நேரத்தை வேஸ்ட்டாக்க வேண்டாம். உடனே போங்க, உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. கழுவ ஆரம்பிங்க, சுத்திகரிக்க ஆரம்பிங்க. கழுவுங்க. அறியாமல் செய்த குறைகளை மன்னிங்க. ஆண்டருக்காக பயன்பட்டிருந்தால் கூட நீங்கள் பாவமே செய்திருக்க மாட்டீங்க. பயன்பட்டால் கூட உங்களை சுத்திகரிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய எடுத்துக்காட்டு சொன்னேன். தாவீது பயன்பட்டார், கத்தியை கழுவுனார். இதே போல் நம்ம கர்த்தருக்காக பயன்பட்டால் நமக்கு சில களைப்புகள் உண்டாகும். நம்மளிலிருந்து வல்லமை வெளிப்பட்டிருக்கும், நம்மளிலிருந்து அபிஷேகம் வெளியே சென்றிருக்கும், அநேகரை திருப்தியாகியிருக்கும், நம்மளிலிருந்து வார்த்தைகள் வெளியே சென்றிருக்கும். இப்போ திரும்பி நம்ம வார்த்தையினால் நிரப்பப்படணும், திரும்பி வல்லமையினால் நிரப்பப்படணும். இதை தான் ரீஃபில்லிங்னு சொல்லுவாங்க. திரும்பியும் நிரப்பப்படுகிற அனுபவம். இதை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் எழும்பி ஜொலிப்பீங்க. உங்கள் பிரகாசம் அநேகரத்தோடும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நிச்சயம் நம்புகிறேன் இது பிரோஜனமாக இருந்திருக்குன்னு. பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.